السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، وقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وآله وصحبه أجمعين. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا عالم. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் முறைக்கான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 24ஆம் நாள் தராவின் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகிற ரப்பல் ஆலமீன் அவ்வாறு விடுதலை வழங்கப்பட்டவர்களில் நம்மையும் இணைத்து விடுதலை வழங்கியிருக்கிறாராக. கணியத்திற்குரியவர்களே, ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று தொடரிலே வஃபாத்திற்கு பிறகு அண்ணலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பிலே சில செய்திகளை நாம் இங்கு பார்க்க இருக்கிறோம். சென்ற ஆண்டுகளிலே இந்த மன்றத்தில் பேசப்பட்ட செய்திகளாக இருந்தாலும் இந்த சரித்திர தொடர்கள் தேவை என்ற காரணத்தினால் திரும்பவும் அதை உங்களுடைய கவனத்தில் கொண்டு வருகிறோம். கணியத்திற்குரியவர்களே, டென்மார்க்கில் ஒரு கயவன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி சித்திரம் வரைந்தான் என்பதும், அந்த நேரத்தில் நாடு தழுவிய நிலையில, இல்லை உலகம் தழுவிய நிலையில இஸ்லாமியர்கள் தங்களுடைய வெறுப்பை காட்டிக் கொண்டார்கள் என்பதும், அந்த கயவன் நெருப்பில் கருதி செத்தான் என்ற செய்தியும் நமக்கெல்லாம் பழைய செய்திகள். அப்படி அவன் ஓவியம் வரைந்திருக்கின்ற பொழுது, தமிழ்நாட்டில் எதிர்ப்பலைகள் கிளம்பிய பொழுது, ஆனந்த விகடன் பத்திரிகையிலே ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். இந்த இஸ்லாமியர்களுக்கு என்ன, ஏன் இவ்வளவு டென்ஷனாக ஆகிறார்கள், உணர்ச்சி வசப்படுகிறார்களே ஏன்? உலகத்தில் மற்றவர்கள் எல்லாம் உணர்ச்சி வசப்படுவதில்லை. கிறிஸ்தவ சமுதாயத்திலே அன்னை மேரி அவர்களை பற்றி சித்திரம் வரைகிற பொழுது அந்த சமுதாயம் இவ்வளவு எதிர்ப்பை காட்டுவதில்லை. இந்து சமூகத்திலே மடாதிபதிகளை பற்றியோ அல்லது அவர்களுடைய பெரியவர்களை பற்றியோ கேலி சித்திரமாக எரியப்படுகிற பொழுது அதை அவ்வளவு பெரிய எதிர்ப்பு அவர்கள் காட்டுவதில்லை. ஆனால் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் வந்தது என்ன வந்தது? இவர்கள் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகிறார்கள், இவ்வளவு உணர்ச்சி வசப்படுகிறார்களே, லேசிலேயே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்களே என்பதாக ஒரு கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தார்கள். ஆனால் உண்மையான பெருமக்களே, அந்த கேள்விக்கு அவர்களுக்கு பதில் தெரிந்திருக்க நியாயம் இல்லை, இஸ்லாமியர்களுக்கு பதில் தெரிந்திருக்க நியாயம் உண்டு.
ஏனென்றால் மற்ற தலைவர்கள் மற்ற பெரியவர்களுடைய நிலைமை வேறு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலைமை வேறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம விட்டு கடந்து சென்று விட்டார்களே தவிர அவர்களோடு இன்றும் நாம் பேச முடியும், அவர்களோடு இன்றும் பேச முடியும், நாளையும் பேச முடியும். அப்படிப்பட்ட ஜீவியமான தொடர்புகள் இஸ்லாமியர்களுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருக்கிறது. 1500 ஆண்டுகள் என்ன, இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் ஆனால் என்ன, இஸ்லாமியர்கள் என்று நினைத்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு தொடர்பு கொள்ள முடிகின்ற அளவிற்கு ஒரு ஜீவிய தொடர்பு இஸ்லாமியர்களுக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருக்கிறது. இதை அவர்கள் புரிய மாட்டார்கள், ஆனால் நாம் அதை புரிந்திருக்கிறோம். எனவேதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் உயிரை வைத்திருக்கிறோம். என்னுடைய தாயை என்ன வேண்டுமானாலும் சொல், நான் கேட்டுக்கொள்வேன், ஆனால் என் கண்மணியை பற்றி ஒரு வார்த்தை சொன்னால் நான் தைத்துக் கொள்ள மாட்டேன் என்று இஸ்லாமியன் உணர்த்தப்படுவதில் நியாயம் இருக்கிறது. ஆமாம் பெரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நமக்கு 3 வகையான தொடர்புகளை ஹதீஸ் ஷரீஃபில் நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றனர். 1வது தொடர்பு அவர்களுக்கு நாம் சலாம் சொல்லுகிற தொடர்பு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சலாம் சொல்வோமேயானால் உடனடியாக அந்த சலாம் அடுத்த நொடியில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிக்கப்படுகிறது. ஹஜ்ரத் சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் நஸையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ன லில்லாஹி மலாயிகத்தன் ஸய்யாஹீன யுபல்லிகூன மின் உம்மத்தி ஸலாம். அல்லாஹ்வுக்காக வேண்டி மலக்குகளில் ஒரு படை வேலை செய்து கொண்டிருக்கிறார், பறக்கும் படையினர்கள் அவர்கள். எங்காவது ஒரு மூலையிலே உம்மத்துகளில் யாராவது எனக்கு சலாம் சொல்வார்களே ஆனால் உடனடியாக அந்த சலாமை என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பிக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நாம் இப்பொழுதும் சலாம் சொல்ல முடியும். சலாம் என்றால் என்ன? அது ஒரு பேச்சு. உங்களுக்கு சாந்தி நிலவட்டுமாக என்று நாம் சொல்ல, அதே சாந்தி உனக்கும் அல்லாஹ் தருவானாக என்று அவர்கள் பதில் சொல்ல, இந்த அற்புதமான ஒரு தொடர்பு சலாம் என்ற தொடர்பு நமக்கு இன்றும் ஜீவியமாக கிடைக்கிறது. தென்றல் காற்றை கொஞ்சம் நின்று திருநபியிடம் போய் சொல்லு என்பதாக கவிபாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சலாம் சொல்லக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள். அத்தஹிய்யாத்து தொழுகையின் பொழுது 2 ரக்காத்துக்கு ஒரு தடவை அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நபியே உங்கள் மீது சலாம் நிகழ்த்துமாக என்று நாம் சொல்லக்கூடிய கடப்பாடு உள்ளவர்களாக நம்ம அதை சொல்லுகிறோம், சலாம் சொல்கிறோம். இங்கு இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதை தவறாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களை நினைத்து அத்தஹிய்யாத்து நாம் சலாம் சொல்லலாமா, அவருடைய சிந்தனை நமக்கு வரலாமா என்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்திலே எழுதுவது பழக்கம். தொழுகையை 2 நிலையாக பிரிக்கப்படுகிறது. தொழுகையில் தக்பீர் சொன்னதிலிருந்து சஜிதா முடிவது வரை ஒரு நிலை, சஜிதா முடிவது வரை ஒரு நிலை. அந்த நிலையில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையுமே அங்கு நாம் கவனத்தில் வைக்கக்கூடாது. சஜிதா முடிஞ்சு அத்தஹிய்யாத்திற்கு வந்து விட்டால் அங்கு சற்று தளர்த்தப்படுகிறது, சலாம் சொல்வதற்கான உரிமை வழங்கப்படுகிறது. எனவே அந்த நேரத்திலே பெருமானாரை நாம் நினைப்பதில் தவறும் இல்லை. ஏனென்றால் சஹாபாக்கள் காலத்திலே ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, அத்தஹிய்யாத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் மீது சலாம் நிகழ்த்துமாக, இவர்கள் மீது சலாம் நிகழ்த்துமாக என்று ஒவ்வொருத்தராக நாங்கள் நினைத்து எங்க அத்தாவுக்கு எங்க அம்மாவுக்கு என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். அத்தஹிய்யாத் இருக்கிலே அஸ்ஸலாமு அலா ஃபுலான், அஸ்ஸலாமு அலா ஃபுலான், இன்னாருக்கு சலாம் இன்னாருக்கு சலாம் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இனிமேல் அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லாதீர்கள், அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், சாலிஹான அடியார்கள் அத்தனை பேருக்கும் சலாம் சொல்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளுங்கள், பொதுவாக எல்லோருக்கும் போய் சேர்ந்து விடும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், சாலிஹான அடியார்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லிவிடுங்கள், போய் சேர்ந்து விடும் என்று பெருமானார் சொல்லி தந்தார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃபில் காண கிடைக்கின்ற பொழுது நாம் அத்தஹிய்யாத்தில் உட்கார்ந்து சலாம் சொல்லக்கூடிய மனிதரை மனதில் நினைப்பது என்பது அது தொழுகைக்கு பாதமான ஒரு செயல் அல்ல. ஏனென்றால் அந்த உஜூதியத் வஹ்தானியத் என்பது சஜிதாவிற்கு முடிவது வரை உள்ள நிலைதான். அதற்கு பிறகு சலாம் சொல்வதற்காக வேண்டி நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தரப்படுகிறது.
அதன் காரணத்தினால் அந்த நேரத்தில் பெருமானாருக்கு நாம் சலாம் சொல்கிறோம் என்றால் அவர்களை நினைக்காமல் எப்படி நம்மால் சலாம் சொல்ல முடியும்? அவர்களை நினைப்பது தொழுகை கூடாது என்று நாம் சிந்திப்பது தேவையில்லை. ஏனென்றால் தளர்த்தப்பட்ட நிலையில் இருக்கிறோம். காடா என்று சொல்லப்படக்கூடிய இருப்பு தொழுகையின் நிலையிலிருந்து சற்று தளர்த்தப்பட்டு அடுத்தவர்களுக்கும் நினைத்தும் சலாம் சொல்லிக் கொள்ளலாம் என்ற ரீதியிலே நமக்கு அனுமதிக்கப்பட்டு அதன் பிறகு அல்லாஹ் மகஃபிரலியை விரிவாடி செய்ய என் தாயாருக்கு மன்னிப்பளிப்பாய் அந்த தாயாரையும் நினைப்பதற்கான வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. எனவே அந்த நேரம் அது ஒரு தவறான நேரம் இல்லை என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அன்பான பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாம் சொல்லக்கூடியவர்கள் ஏராளமான 2 ரக்காத்திற்கு ஒரு தடவை சலாம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதல்லாமல் யாருக்காவது பெருமானாரின் மீது காதில் தொங்கி விட்டது என்றால் உடனே மேற்கு பக்கமாக திரும்பி நின்று கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷஃபீல் முஸ்லிமீன் என்று சொல்வார். யாரால் அதை எடுத்துக்கொண்டு போவதற்கான மலக்கு தயாராக இருக்கிறார். அடுத்த நிமிடமே எடுத்துக்கொண்டு போய் சேர்த்து விடுகிறார். இதல்லாமல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுமாவிற்கு நாம் சென்று பார்த்தோமே ஆனால் வாசல் திறந்ததிலிருந்து வாசல் மூடப்படும் வரை சலாம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, சொல்லிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இந்த சலாத்தினால் ஏற்படுகிற நிலையை பற்றி ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள். துர்முதியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாமின் அஹதின் யுஸல்லிமு அலைய இல்லா ரத்தல்லாஹு அலைய ரூஹி ஹத்தா அருத்த அலைஹி ஸலாம். யாராவது என் மீது மூலையில் எங்கிருந்தாவது எனக்கு சலாம் சொல்வார்கள், என்னுடைய உயிரை அல்லாஹ் திரும்ப தருகிறார். நான் அவருக்கு பதில் சொல்கிறேன். சலாம் உயிரோடு அவர் சொல்கிறார், ஜீவனாக அவர் எனக்கு சலாம் சொல்கிறார். எனவே நான் அந்த மெய்மறந்த நிலையிலிருந்து பதில் சொல்வதில்லை. திரும்பவும் எனக்கு உயிர் கொடுக்கப்பட்டு என்னை உயிர்ப்பிக்கப்பட்டு அவருக்காக பதில் சொல்ல எனக்கு வாய்ப்பு தரப்படுகிறது. நான் பதில் சொல்கிறேன் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இப்பொழுது நீங்கள் பாருங்கள், நம்முடைய தொடர்பு ஜீவியமான தொடர்பா இல்லையா? பெருமானாரை ஹயாத்து கொடுக்கப்படுகிறது நம்முடைய சலாத்துக்கு பதில் சொல்வதற்காக. அதைத்தான் நான் சொல்வது வழக்கம். அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு எவ்வளவு பெரிய கருணை செய்து இருக்கிறார். இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பெரிய அக்கறை இருக்கிறது என்பதை பாருங்கள். உம்மத்துகளாகிய நாங்கள் அற்பர்கள், பாவங்களிலே நிழறக்கூடியவர்கள், உலகமே கதியென்று கிடக்கக்கூடியவர்கள், நாகரிக முகத்திலே சுற்றிக் கொண்டிருப்பவர்கள், இப்படிப்பட்ட சாமானியர்களாக நாம் ஒரு சலாம் பெருமானாருக்கு சொல்லுகிற பொழுது பெருமானாரை அல்லாஹ் தட்டி எழுப்புகிறான். தட்டி எழுப்புகிறான் அல்ல, ஜீவியை கொடுத்து எழுப்புகிறான். சாதாரணமாக வீட்டிலே கணவன் தூங்கினால் மனைவி சொல்லுவார்கள், தூங்குகிறார்கள், கொஞ்ச நேரம் கழித்து வாருங்கள். மனைவி தூங்கினால் கணவன் பார்ப்பான், அன்பான கணவன் அவள் தூங்குகிறாள், எழுப்பக்கூடாது என்பதாக. அப்பொழுது தூக்கத்தை எழுப்புவதற்கே நேசத்திற்குரியவர்கள் விரும்ப மாட்டார்கள். தூக்கத்திலிருந்து எழுப்புவதற்கே நேசத்திற்குரியவர்கள் விரும்ப மாட்டார்கள். அப்படி இருக்கையில் அல்லாஹ் ரசூலின் மீது மிகப்பெரிய காதல் கொண்டிருக்கிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது மிகப்பெரிய காதல் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு நேசத்திற்கு மத்தியிலே அவர்கள் தூங்குகிறார்கள் அல்ல, உலகத்திலிருந்து பிரிந்து போய்விட்டார்கள். அந்த நிலையிலையும் அவர்களை கட்டி எழுப்பி ரூஹை திரும்ப கொடுத்து அத்தியமாக அவர்களை உட்கார வைத்து அவர்களுக்கு பதில் சொல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறான். யார் சொன்னதற்காக வேண்டி? அப்பாவிகளாக நாம் சொன்னதற்காக வேண்டி பெருமானாரை அல்லாஹ் உயிர் கொடுத்து திரும்ப எழுப்புகிறான் என்றால் அல்லாஹ்விற்கு தான் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு அக்கறை இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதைத்தான் நான் சொல்வது பழக்கம். மொட்டுகளே மொட்டுகளே மெல்ல மலருங்களேன் என்று ஒரு சினிமா பாடல் ஒன்று உண்டு. அந்த பாடல் வரிகளில் தமிழுகின்ற இலக்கிய நயத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மொட்டுகள் மலர்வதனால் சத்தமே கேட்காது. அந்த சத்தம் கூட அவளுக்கு தூக்கத்தை வெளிச்சு செய்துவிடும். அது கூட செய்ய வேண்டாம், மெதுவாக மலருங்கள் என்பதாக அந்த கவிஞன் மிகவும் மிகைப்படுத்தி சொல்கிறான் என்றால், அது போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூய் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை எழுப்புவதற்கு நிச்சயமாக அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டான். ஆனால் மிக அவசியமாக எழுப்புகிறான் என்றால், சாதாரண எழுப்பதல்ல, உயிர் கொடுத்து எழுப்புகிறான் என்றால், சராசரி ஒரு மனிதன் சலாம் சொன்னதற்காக கொடுத்து எழுப்புகிறான் என்றால் இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ்வுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு இன்றும் பேச முடியும், நாளையும் பேச முடியும். அதுதான் அந்த சலாம் என்ற பெயரிலே நாம் அவர்களுக்கு சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு ஹயாத்தை அல்லாஹ் திருப்பி கொடுக்கிறார். ஹயாத்தை திரும்ப பெற்ற பெருமானார் எப்பொழுது திரும்ப மூத்தாகிறார்கள்? ஹயாத்தை பெற்ற பெருமானார் எப்பொழுது திரும்ப மூத்தாகிறார்கள்? அவர்கள் ஒருவருக்காக வேண்டி எழுந்திருக்கு பதில் சொல்வார்கள், இன்னொரு இடத்திலிருந்து சலாம் வரும். அவர்களுக்கு பதில் சொல்லிவிட்டு திரும்பவும் பழைய நிலையில நாம் நினைப்பார்கள், இன்னொரு இடத்திலிருந்து வரும். நமக்கு மொபைல் போன்களிலே சமயத்தில்
அவசரமான செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். போன் வச்சிடலாம் நினைப்போம், இன்னொரு போன், சரி வச்சிடலாம் நினைப்போம், அடுத்த போன், அதுக்கடுத்துல இன்னொரு லைன் இருப்பார். இப்படி இருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே ஒருவர் சலாம் சொல்கிறார், உடனே அங்கு சலாம் வந்து எடுத்துரைக்கப்படுகிறது. லண்டனிலே ஒருவர் சொல்கிறார், அமெரிக்காவிலே ஒருவர் சொல்கிறார், மக்காவிலே ஒருவர் சொல்கிறார், மதீனாவிலே ஒருவர் சொல்கிறார், 2 ரக்காத்துக்கு ஒரு தடவை சொல்கிறார். எங்கெல்லாம் சொல்கிறார்கள் அங்கெல்லாம் சலாம் சொல்லப்படுகிறது. எப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப பழைய நிலையை அடையும். கொஞ்சம் எண்ணி பார்த்தீர்களேயானால் நாம் அதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஒன்றோ அல்லாஹ்வுடைய குமாரன் என்றோ சொல்ல போவதில்லை. அதை எதை சொல்கிறதோ அதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அவர்களுடைய நிலை நம்மோடு ஜீவமான தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாத அன்பான பெருமக்களே. எப்பொழுதுதான் அந்த ஆத்மா ஓய்வெடுக்குமோ தெரியாது. உலகத்தில் இருக்கும் பொழுது 40 to 63 வயது வரை ஒரு நிமிடம் கூட ஓயாமல் ஒளிச்சல் இல்லாமல் இந்த மக்களுக்காக உழைத்துக் கொண்டு அந்த ஆத்மா உலகத்திலிருந்து பிரிந்த பிறவாவது நிம்மதியாக இருக்க முடிகிறதா என்றால் இல்லை. சலாம் சொல்லி ஒவ்வொருவரும் தன் அன்பை தெரிவித்துக் கொள்கிற பொழுது அவர்கள் அதற்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இதெல்லாம் விட மிக முக்கியமான செய்தி அபூ ஹுரைரா இல்லை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனையும் மண்ணறையில் வைத்த உடனேயே அந்த மனிதனிடத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்படுகிறது. என்ன கேள்வி கேட்கப்படுகிறது என்பதை ஹதீஸ் ஷரீஃபில் தெளிவாக சொல்லுகின்றன. மர்ரப்புக்க, உனது இறைவன் யார்? வமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன என்ற கேள்விகள் கேட்டதற்கு பிறகு அடுத்து ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. வமா இல்முக்க பிஹாதர் ரஜுல், வமா இல்முக்க பிஹாதர் ரஜுல், இந்த மனிதரை பற்றி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கப்படுகிறது. இந்த மனிதரை பற்றி உன் அபிப்பிராயம் என்ன என்று கேட்கப்படுகிறது மண்ணறையில் வைத்து. அவன் உடனே எந்த மனிதன் என்று திரும்பி பார்க்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருவுருவம் காட்சி தருகிறது. நல்ல மனிதனாக இருந்தால் அந்த நேரத்தில் அவன் பதில் சொல்கிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜானா பில் பையினாத்தி வல் ஹுதா ஃபஅஜபனாஹு வத்தபனாஹு. இது எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா? இவர்களை பார்க்க வேண்டும் என்று எவ்வளவுதான் நான் துடித்துக் கொண்டிருந்தேன். ஹயாத்தில் இருக்கும்போது ஒரு முறையாவது அவர்களை பேரடியில் பார்த்து விடலாமா என்று ஆசைப்பட்டேன், முடியவில்லை. கனவிலாவது பார்க்கலாமா என்று கண்டவரிடத்திலெல்லாம் பல வார்த்தை கேட்டு வாங்கி நான் ஓகி வந்தேன். கனவிலாவது ஒருவர்களா என்று எனக்கு வரவில்லை. இப்பொழுதுதான் அவர்களை பார்க்க முடிந்திருக்கிறது. இது எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லவா? அவர்களை நாங்கள் பின்பற்றினோமே, அவர்கள் சொன்னதற்கெல்லாம் கட்டுப்பட்டோமே. எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லவா என்று அவன் அப்படியே புலகாங்கிதம் அடைகிறார். அப்பொழுதே அவனுக்கு சொர்க்கம் கிடைத்ததை போன்ற இன்பம் வந்து விடுகிறது. அதே நேரத்தில் மாற்று கொள்கை உள்ளவனாக இருந்தால் ஐயோ தெரியாது, ஏதோ மக்கள் என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க, என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க, நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்படித்தான் அவன் சொல்வான். எப்படி சொல்வான் என்பது உட்பட புகாரி ஷரீஃபிலே அறிவிக்கப்படுகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற அந்த ஹதீஸ் இப்பொழுது சிந்தனை செய்து பார்க்கிறோம். பெருமானாருக்கு சலாத்துக்கு பதில் சொல்கிற கடமை மட்டுமல்ல, ஒவ்வொரு கபரிலையும் ஆஜராக வேண்டிய கடமையும் இருக்கிறது. கபரிலே ஒரு ஆளாய் மூத்தாகிறார்கள், 1 மணி நேரத்துக்கு ஒருத்தராக மூத்துகிறார்கள், அல்லது ஒரு நாளைக்கு ஒருவர் மூத்தாகிறாரா? எத்தனை மரணங்கள் நடைபெறுகிறதோ, எத்தனை பேர்களை கபரிலே வைக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுரம் காட்டப்படுகிறது என்றார். அன்பான பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு நமக்கு இருக்கின்ற அந்த தொடர்பு எவ்வளவு புனிதமான தொடர்பு என்பதை நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலையை பற்றி ஹதீஸ் ஷரீஃபில் நமக்கு தெளிவான விளக்கங்கள் கிடைக்கின்றன. தாரணியிலே ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹிஜ்ரி 63வது வருஷம், ஹிஜ்ரி 63வது வருஷம் யஸீதுடைய ஆட்சி காலத்தில் சிரியாவிலிருந்து ஒரு பெரிய படை மதீனாவை கொள்ளையடிக்கிறது. யஸீதுடைய ஆட்சி காலத்தில் சிரியாவிலிருந்து ஒரு பெரிய படை மதீனாவை கொள்ளையடிக்கிறது. ஐயாமுல் ஹர்ரா என்பதாக அதற்கு பெயர். அந்த கொள்ளையடிக்கப்பட்ட நாளிலே பள்ளிவாசல் 3 நாள் மூடப்பட்டிருந்தது. 3 நாள் பள்ளிவாசல் மூடப்பட்டிருந்தது. யாரும் உள்ளே செல்வதற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. அந்த 3 நாட்களும்
பள்ளிவாசலில் காவலாக இருந்தது ஹஜ்ரத் சயீத் இப்னுல் முஸையப் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான். சயீத் இப்னுல் முஸையப் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் பள்ளிவாசலுக்குள் இருந்தார்கள். வேறு யாருக்கும் உள்ளே செல்ல அனுமதி கொடுக்கப்படவில்லை. அந்த நேரத்தில் ஹஜ்ரத் சயீத் இப்னுல் முஸையப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பாங்கு சொல்வதற்கு நேரம் நெருங்கினால் பாங்கு சொல்லப்படுவதில்லை. தொழுகை நேரம் எப்படி அறிகிறது என்று எதுக்கும் எனக்கு தெரியவில்லை. நான் உள்ளே இருந்து கொண்டிருந்தேன். ஆனால் தொழுகை நேரம் வந்துவிட்டால் லா ஆரிஃபு வக்த ஸலாத்தின் இல்லா பி ஹம்ஹமத்தின் யஸ்மஉஹா மின் கப்ரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னரையிலிருந்து ஒரு கனைப்பு சத்தம் கேட்கும். அதை வைத்துத்தான் தொழுகை நேரத்தை நான் அறிந்து கொள்ளுவேன், உடனே நான் தொழுது கொள்வேன் என்பதாக சயீத் இப்னு முஸையப் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிறார். வரலாற்று பூர்வமான செய்தி, கதையல்ல, கற்பனை அல்ல, தெளிவாக நமக்கு ஆதாரப்பூர்வமாக தாரணியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. நான் மட்டும் பள்ளிவாசலில் இருக்கிறேன், பாங்கு சொல்லப்படவில்லை, தொழுகை நடத்தப்படவில்லை. இந்த 3 நாட்களும் எனக்கு தொழுகைக்கான நேரம் அறிவதற்காக வேண்டி நான் காத்திருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மன்னரையிலிருந்து கனைப்பு சத்தம் கேட்கும். உடனே நான் தொழுகை எழுந்து செல்வேன் என்பதாக அவர் அறிவிக்கிறார்கள் என்றால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் எந்த அளவிற்கு தொடர்பு கொண்டிருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பான பெருமக்களே, பெருமானாரோடு நாம் இப்பொழுதும் தொடர்பு கொள்ள முடிகிறது சலாமின் வாயிலாக. மற்ற உலகத்தில் எந்த மனிதனுடனும் இப்படி தொடர்பு கொள்வதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன் உணர்வுக்கு வசப்படுகிறோம்? ஆனால் எங்கள் ஜீவனோடு ஒன்றியவர்கள், எங்களுடைய உணர்வோடு ஒன்றியவர்கள், இன்றும் அவர்களிடத்தில் நாங்கள் பேச முடியும். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனவேதான் நாங்கள் உணர்ச்சி வசப்படுகிறோம் என்று அவர்களுக்கு யார் பதில் சொல்வது? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இரண்டாவது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு நமக்கு கிடைத்த ஒரு பெரிய தொடர்பு தியாரத் செய்வது என்பது. தியாரத் செய்வது என்பது முதல்ல சொன்னது உலகத்தின் எந்த மூலை முடுக்களில் இருந்தும் பெருமானாரோடு நாம் சலாம் சொல்லக்கூடிய நிலை. இரண்டாவது மஸ்ஜித் நபவிக்கே சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அங்கு நின்று நாம் சலாம் சொல்கிற பொழுது நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செவி ஏற்கிறார்கள். 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் இப்பொழுது நீங்கள் மதீனாவுக்கு சென்று அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று அந்த பக்கத்தில் என்று சொல்வீர்களே, ஆனால் அப்பொழுது உங்களுக்கு அவர்கள் பதில் கேட்டார்கள், காதில் கேட்டு பதில் சொல்கிறார்கள். வெளியில் இருந்து வந்தால் மலக்குகள் தகவல் கொண்டு போகிறார்கள். ஆனால் நேரடியாக நாம் சலாம் சொன்னால் இதை அவர்களே செவி ஏற்கிறார்கள், பதில் சொல்கிறார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃப் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் பைஹக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் ஸல்லா அலைய இன்த கப்ரி சமிஅத்துஹு. மன் ஸல்லா அலைய இன்த கப்ரி, என் கபரில் வைத்து யாராவது ஒருவர் ஸலாத் சொல்வாரேயானால் சமிஅத்து, நான் அதை காதால் கேட்கிறேன். வமன் ஸல்லா நாயிபன், தூரத்திலிருந்து சலாம் சொல்வாரியானால் ஊபதிசுத்துஹு, அதை நான் கொண்டு வந்து சேர்ப்பிக்கப்படுகிறேன் என்பதாக பெருமானார் சொல்கிறார். பைஹக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கின்ற ஹதீஸ் பைஹக்கிலே வந்திருக்கிறது. மன் ஜாரனி பஅத வஃபாத்தி கஅன்னமா ஜாரனி ஃபீ ஹயாத். நான் உலகத்திலிருந்து பிரிந்ததற்கு பிறகு என்னை வந்து சந்திப்பவர் நான் ஜீவனாக இருக்கும்போது என்னை சந்தித்தவரை போன்றாவார். அபூபக்கர் எப்படி என்னை சந்தித்தாரோ, உமர் எப்படி என்னை சந்தித்தாரோ, அபூ ஹுரைரா எப்படி என்னை சந்தித்தாரோ, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி சந்தித்தாரோ, கதீஜா நாயகி எப்படி சந்தித்தாரோ, அது போன்று என்னை சந்தித்தவராக ஆவார். இன்று வந்து அவர் என்னை சந்தித்தாலும் சரி, நான் உலகத்திலிருந்து பிரிந்ததற்கு பிறகு என்னை வந்து சந்தித்தார், நான் ஜீவனாக இருக்கும்போது என்னை சந்தித்ததை போன்றாவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே மூமின்களுக்கு பெருமானாருடைய இல்லத்திற்கு செல்வோமேயானால் நேரடி சந்தித்து தொடர்பு கிடைக்கும். செய்த அஹ்மது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கவி ஒன்று பாடுவார்கள். ஃபி ஹாலத்தில் புர்ஜிஹு ரூஹி குன்து உர்சிலுஹா இலைக ஃபதகப்பல் அர்த வஹுவ அன்னி நாயிபி ஃபஹாதிஹி நௌபத்துல் அஸ்பா அதர்து ஃபம்துத் யதக கைதஹுவா பிஹி ஷஃபதி. ஃபி ஹாலத்தில் புர்ஜி ரூஹி குன்து உர்சிலுஹா இலைக ஃபதகப்பல் அர்த வஹுவ அன்னி நாயிபி ஃபஹாதிஹி நௌபத்துல் அஸ்பா அதர்து ஃபம்துத் யதக கைதஹுவா பிஹா ஷஃபதி. நான் வெகு தூரத்தில் இருந்த பொழுது என்னுடைய உயிரை நான் உங்களிடத்தில் அனுப்புவேன் நாயகமே, அது எனக்கு பகரமாக உங்களுடைய மண்ணை முத்தமிட்டு விட்டு திரும்பி வந்துவிடும். நான் தூரத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய உயிரை நான் உங்களிடத்தில் அனுப்புவேன், அது எனக்கு பகரமாக உங்களுடைய மண்ணை முத்தமிட்டு விட்டு வந்துவிடும். ஆனால் இப்பொழுது உடலோடு வந்திருக்கிறேன் நாயகமே,
உங்களுடைய கரத்தை கொஞ்சம் நீட்டுங்களேன், என்னுடைய உதடுக்கு பாக்கியம் கிடைக்கட்டும். இப்போது உடலோடு வந்திருக்கிறேன், எனவே உங்களுடைய கரத்தை கொஞ்சம் நீட்டுங்களேன், என்னுடைய உதடுகளுக்கு கொஞ்சம் நசீப் கிடைக்கட்டும். அற்புதமாக பாடுகிறார்கள். எந்த உணர்வில் பாடுகிறார்கள் என்றால், நாம் சொல்கிற சப்தம் கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தம் கேட்கிறார்கள். எனவே பெருமானாரிடத்தில் நம்மால் உரையிட முடிகிறது. எனவே கையை நீட்டுங்க, நான் முத்தஞ்சீரேன் என்று கேட்டு பார்ப்போம், வந்தால் வரி வராட்டாங்க என்பதாக அவர்கள் பாடுகிற அந்த வரிகள் பெருமானாரோடு உரையாடக்கூடிய ஒரு வாக்கியத்தை அங்கே சென்றவர்கள் பெறுகிறார்கள். கணியத்திற்குரிய பெருமக்களே, புகாரியிலே கிதாபுல் ஜனாயிஸ் என்ற பாடத்திலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருப்பதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலிருந்து பிரிந்து விட்டு சென்ற பல காலங்களுக்கு பின்னால் மஸ்ஜித் நபவி கட்டடம் பழுது அடைந்து விட்டது. பழுது அடைந்த பொழுது அதை கொஞ்சம் சுவர்களை எல்லாம் நல்ல பக்காவாக எழுப்ப வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அப்படி சுவரை எழுப்பதற்காக வேண்டி நாங்கள் பள்ளம் தோண்டுகிற பொழுது திடீரென்று ஒரு கால் தெரிந்தது, ஒரு பாதம் தெரிந்தது. உடனே எல்லாருமே அப்படியே போட்டு விட்டு பதறிவிட்டு ஓடிவிட்டார்கள். பாதம் தெரிந்தவுடன் பதறிவிட்டு ஓடிவிட்டார்கள். அதன் பிறகு அடையாளம் தெரிந்த சஹாபாக்களை, மூத்த சஹாபாக்களை கொண்டு வந்து இது யார் பாதம் பாருங்கள் என்று பார்த்த பொழுது அது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு பாதம் தான் என்பதாக தகவல் தரப்பட்டது என்ற செய்தியை புகாரியிலே கிதாபு ஜனாயிஸிலே எழுதியிருக்கிறார். கணியத்திற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலிருந்து பிரிந்து விட்ட காலத்திற்கு பின்னால் அவருடைய நிலை என்ன? புகாரி நமக்கு சொல்கிறது, பாதம் உமர் ரலியல்லாஹு பாதம், அது உமர் ரலியல்லாஹு பாதம் தான் என்பதாக நாங்கள் கண்டுகொண்டோம் என்பதாக அறிவிக்கிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலையை பற்றி நாம் என்ன வந்து சொல்வது? மக்காவிற்கு சென்றவர்களுக்கெல்லாம் ஒரு சரித்திரம் நன்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னால் துருக்கி மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலே மக்காவும் மதீனாவும் கொஞ்ச காலம் இருந்தது. துருக்கி மன்னர்கள் தான் கஅபத்துல்லாவை சுற்றி உள்ள அந்த தவாஃப் செய்கிற இடத்திற்கு பக்கத்தில் உள்ள கட்டடங்களை கட்டியது. அதே போன்று மஸ்ஜித் நபவியிலையும் பெரிய அளவிற்கு கட்டடங்களை மாறுபாடு செய்து துருக்கி மன்னர்களுடைய காலத்தில். அந்த ஆட்சியிலே நூருத்தீன் மஹமூது ஜங்கி என்பதாக ஒரு மன்னர் ஆண்டு வந்தார். டர்க்கியிலே அவர் இருந்தார், அவருடைய ஆட்சி. ஆனால் அவர் டர்க்கியிலே இருந்தார். ஒரு நாள் அவர் இரவு தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் தோன்றினார்கள். கனவில் தோன்றி சொல்கிறார்கள், அன்ஜித்னி வான்கித்னி மின் ஹாதைனி, இந்த இரண்டு பேரிடத்திலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இந்த இரண்டு பேரிடமிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே சொன்னார்கள். ரெண்டு பேர் என்று யார் என்று நான் திரும்பி பார்க்கிறேன். அவர்கள் வெள்ளையர்களை போன்று நீல நேர கண் உள்ளவர்களை போன்று எனக்கு தோற்றம் தந்தார்கள் கனவிலேயே. சரி, என்ன கனவு தெரியவில்லை என்று நான் ஒது செய்துவிட்டு திரும்பவும் வேறொரு இடத்தில் போய் படுத்தேன். திரும்பவும் அதே கனவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். அன்ஜித்னி வான்கித்னி மின் ஹாதைனி, இந்த ரெண்டு பேரை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக கூறுகிறார்கள். அந்த ரெண்டு பேரை பார்த்தால் வெள்ளைக்காரர்களை போன்று கண்ணில் நீல நிறமாக காட்சி தருகிறது. எனக்கு என்னவென்றே புரியவில்லை. திரும்பவும் ஒரு செய்து விட்டு வேறொரு இடத்துக்கு போய் படுத்தேன். அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் வந்து அதே வார்த்தையை சொல்கிறார்கள். அந்த ரெண்டு மனிதர்களை எனக்கு கனவில் காட்டுகிறார்கள். அப்போதுதான் எனக்கு ஏதோ ஒரு ஆபத்து மதீனாவில் நடக்கிறது என்று நான் புரிந்து கொண்டேன். எனவே டர்க்கியிலிருந்து நான் பயணப்பட்டு மதீனாவிற்கு வந்தேன். மதீனாவுடைய கவர்னரை அழைத்து இங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதா என்று கேட்டேன். ஒரு அசம்பாவிதமும் இல்லை என்பதாக அவர் சொன்னார். செய்தியை அவரிடத்தில் சொல்லவில்லை, அசம்பாவிதம் எதுவும் இருக்கிறதா இல்லை என்று சொன்னார். சரி, மதீனாவில் உள்ள எல்லா மக்களையும் வர சொல்லுங்கள், மன்னர் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு தர இருக்கிறார் என்று சொல்லுங்கள். எல்லாரும் வந்துவிட வேண்டும், ஆண்கள் பெண்கள் பணக்காரர்கள் ஏழை எல்லாருமே வந்துவிட வேண்டும். மன்னர் உங்களுக்கு அன்பளிப்பு ஒன்றை தருகிறார், எனவே எல்லோரும் வாருங்கள் என்பதாக நீங்கள் எல்லோருக்கும் அழைப்பு கொடுங்கள் என்று கவர்னருக்கு உத்தரவிட்டார். கவர்னர் உத்தரவு கொடுக்கப்பட்டது. எல்லா மக்களும் வந்தார்கள். இவர் அந்த கனவில் கண்ட ரெண்டு மனிதர்கள் வருகிறார்களா என்று இவர் பார்ப்பதற்காக வேண்டியே இந்த அன்பளிப்புக்கு ஏற்பாடு செய்தார். கனவில் கண்ட ரெண்டு பேர் வருகிறார்களா, கனவில் வந்த ரெண்டு பேர் வருகிறார்களா என்றால் அந்த ரெண்டு பேர் கண்ணுக்கு வரவே இல்லை. ஊர் மக்கள் எல்லாம் வந்து விட்டார்களா? எல்லோரும் வந்து விட்டார்கள். ஆண்கள் பெண்கள் கிழவி சிறியவர் பெரியவர் எல்லாரும் வந்து விட்டார்கள். ஒருவர் கூட மீதி இல்லை என்று அங்கே காவல்காரர்கள் சரியான பதிலை தருகிறார்கள். அப்போதும் மன்னருக்கு மனசுக்குள்ள சங்கம்.
சங்கடம். கடைசியில் சொன்னார், இல்லையே, இந்த பஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது கண்டக்டர் சும்மா ஒரு கதை விடுவான், ஒரே ஒரு ஆள் டிக்கெட் வாங்கல, என்னமோ கண்ணக்கு மாதிரி சும்மா ஒரு கதை விடுவான், ஒரே ஒரு ஆள் டிக்கெட் வாங்கலன்னு சொல்ற மாதிரி 2 பேர் வரலையே, ஒரு 2 பேர் வரலையே என்பதாக மன்னர் சொல்லுகிறார். கவர்னர் சொன்ன, ஆமா அந்த 2 பேர் வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க? அவங்க எல்லாத்துக்கும் தர்மம் கொடுப்பாங்க, அவங்க யார்ட்டையும் தர்மம் வாங்க மாட்டாங்க. அந்த 2 பேரும் எல்லாருக்கும் தர்மம் கொடுப்பாங்க, ஆனால் அவங்க யார்ட்டையும் தர்மம் வாங்க மாட்டாங்க. பெரிய மனுஷங்க 2 பேரு வரல. யார் அந்த 2 பேரு? பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் குடியிருக்கிறாங்க. அந்த 2 பேரையும் கூப்பிடுங்க. அந்த 2 பேரையும் கூப்பிடப்பட்டது. பார்த்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை சுட்டி காட்டினார்களோ அந்த 2 பேர். உடனே நபிகள் நாயகம் அந்த மன்னர் நூருத்தீன் மஹ்மூது தங்கி என்ன செய்தார்? அந்த 2 பேரையும் அப்படியே உடனடியாக சிறையில் அடைங்கள் என்றார். அடுத்த உத்தரவு சிறையடைங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 பேரிடமிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பிறகு இவனுக்கு வேறு குற்றப்பத்திரிகை தேவையா? உடனே சிறையடைங்கள் என்று 2 பேரையும் சிறையில் அடைக்கப்பட்டது. சிறையில் அடைத்து விட்டு அவனுடைய வீட்டில் போய் பார்த்தால் வீடு ஹரம் ஷரீஃபினுடைய பக்கத்தில் இருக்கிறது, ஒட்டி சுவரோடு ஒட்டி இருக்கிறது. அவனுடைய வரலாறு என்ன என்று கேட்ட பொழுது, வெளியூரிலிருந்து வந்தார்கள், மக்களுக்கெல்லாம் தாராளமாக ஒரு நீதிபதிகளை செய்கிறார்கள், அதனால் நாங்கள் பள்ளிவாசல் பக்கத்திலேயே தங்க வைத்து விட்டோம், நல்ல மனிதர்கள், தொழுகைக்கு சரியாக வந்து விடுவார்கள், மக்களுக்கெல்லாம் நல்ல உபகாரம் செய்வார்கள் என்று கவர்னர் பதில் கூறினார். சிறையில் அடைத்து விட்டு வீட்டை போய் சோதனை செய்து பார்த்தால் ஒரு முசல்லா ஒன்று கிடக்கிறது. முசல்லாவை தூக்கி பார்த்தால் உள்ளே ஒரு சுரங்கப்பாதை தெரிகிறது. உள்ளே சுரங்கப்பாதை தெரிகிறது. இந்த 2 பேரும் ராத்திரி பூரா உட்கார்ந்து மண்ணெழ வேண்டியது, பகல்ல நல்ல உள்ள மாதிரி நடிக்க வேண்டியது, இரவு பூரா மண்ணெழ வேண்டியது. இப்படியே அவர்கள் படித்திருக்கிறார்கள். சுரங்கப்பாதை செல்லுகிறது. அது இன்னும் கொஞ்சம் அவகாசம் இருந்திருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு உடல் கடத்தப்பட்டிருக்கின்ற அந்த இடத்திற்கே போய் சேர்ந்திருக்கும். அவ்வளவு நெருக்கத்திற்கு போய்விட்டது. அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 பேரிடமிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே, இவ்வளவு நியாயமானது என்பதை அவர் புரிந்து கொண்டார் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். இன்னும் மதீனாவிற்கு நாம் சென்று எந்த இடத்தில் என்று கேட்போமே ஆனால், ஜன்னத்துல் பக்கீயுடைய வாசல் பாபுல் பக்கீக்கு பக்கத்தில் உள்ள ஒரு இடத்தை அவர்கள் காட்டுவார்கள். அந்த இடத்தில் இவ்வளவு மோசமான ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கிறது. எப்படியாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலை கடத்தி வெளியில் கொண்டு போய் யூத நஸ்ராக்கள் வந்தவர்கள் இருவருமே கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாமிகளுக்கு போது நடித்தி கூடிய ஒரு வேலையை பார்த்திருக்கிறார்கள் என்பது பிற்காலத்தில் தெரிய வந்தது. அன்பான பெருமக்கள், நான் எதற்கு சொல்கிறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலிருந்து பிரிந்து சென்று விட்டார்கள் என்பது என்னவோ உண்மைதான். என்றாலும் கூட அவர்களுடைய நிலை என்ன, அவர்கள் எவ்வளவு ஜீவியமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இது போன்ற வரலாறுகள் நமக்கு மெய்ப்பிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. எனவேதான் 1வது தொடர்பு முஸ்லிம்களுக்கு எந்த நேரத்திலும் பெருமானாரோடு சலாம் சொல்லி ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். 2வது தொடர்பு நேரடியாக அங்கே சென்று அல்லாஹ் தஆலா தியார் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் திரும்பவும் தந்தல் புரிவானாக. உலகத்திலே ஒரு அதிசயமான பாக்கியம், உலகத்திலே பெரிய அதிசயம் கிடைக்கறியாத ஒரு பெரிய பாக்கியம். நாம் இந்த உலகத்தில் அந்த பாக்கியத்தை பெறாமல் சென்று விட்டால் ஏதோ ஒரு பாக்கியத்தை இழந்தவர்களாகத்தான் மறுவுலகத்துக்கு சென்றவராகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜீவியத்திலேயே பார்ப்பதற்கு வாய்ப்பு இருந்தும் பார்க்காமல் நாம் தவறு விட்டு விட்டோமே. பார்ப்பதை போன்றுள்ள பாக்கியம் அதுதான், நேரடியா பார்ப்பதை போன்றுள்ள பாக்கியம் அவருடைய ரவுதாவிற்கு செல்லுகிற பாக்கியம். அந்த பாக்கியத்தை தவற விட்டு தாராள மனிதனாக இருந்து விட்டோமே என்பதாக உண்மையிலேயே பாக்கியத்தை ஒரு குறுகுறுப்போடுதான் மறுபடியும் நாம் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். எனவே அன்பான பெருமக்களே, அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தருவானாக. 3வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நமக்கு இருக்கின்ற பந்தம் ஸலவாத். இந்த ஸலவாத் வந்த வரலாற்றை சபபு நுசூல் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு ஆயத்தும் எந்த பின்னணியிலே வந்தது, எப்பொழுது இந்த ஆயத்து வந்தது என்ற பின்னணி வரலாறுகள் ஒவ்வொரு ஆயத்துக்கும் இருக்கின்றன. அப்படி இந்த ஸலவாத் வந்ததற்கான வரலாற்றை நாம் எண்ணி பார்க்கிற பொழுது அங்கு எவ்வளவு பெரிய அற்புதமான தொடர்பு இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பான பெருமக்களே, அருமை சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஜீவி காலத்திலே எவ்வளவு பிரியமாக வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். எல்லோரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ரொம்பவும் வெகுவாக நேசித்தார்கள். அல்லாஹ் அப்படித்தான் நேசிக்க சொல்லுகிறார். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபியை உங்கள் உயிரை விட அதிகமாக நேசியுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வார். தன்னுடைய உயிரை விட நபியை நேசிக்க வேண்டும் ஆழமாக என்று சொல்வார். அந்த நேசத்தை இந்த சஹாபாக்கள் கொண்டிருந்தார்கள். அதனால் எப்பொழுது பார்த்தாலும் பெருமானாரை சுற்றியே வந்து கொண்டிருப்பார்கள். ஒரு நிமிடம் கூட பெருமானாரை ஓய்வாக விடுவதில்லை. யாராவது போக வேண்டியது, ஏதாவது பேச வேண்டியது, இப்படியே இருந்து கொண்டிருந்தார்கள். ஒரு வரலாற்றை நீங்கள் பாருங்களேன்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகைக்கான எழுந்திருக்கு வருகிறார்கள். வந்து பார்த்தால் அங்கு யாரோ ஒரு ஆள் படுத்திருப்பது தெரிகிறது. கால் இடறி இருக்கும், ஆனால் படுத்திருப்பதை உஜாராக அவதானித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரது என்று தட்டி எழுப்பினார்கள். தட்டி எழுப்பினால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, என்ன அபூபக்கர் தாங்கள் இங்கு வந்து படுத்திருக்கிறீர்கள்? யாரும் சொல்லா, வீட்டுல படுத்துக்கிட்டு இருந்தானா திடீர்னு உங்களை பார்க்கணும்னு நினைப்பு வந்துச்சு, எழுந்திருச்சு நான் வந்துட்டேன். பார்க்கணும் நினைப்பு வந்தது, நான் எழுந்திருச்சு வந்துட்டேன். அப்படியா, எழுந்திருச்சு வந்தீங்கல்ல, வீட்டுக்குள்ள வந்துட வேண்டியது. வீட்டுக்குள்ள யாரு இருக்கா? உங்க மகனும் நானும் தானே, மூணாவது ஆள் இருக்கா? உள்ள வந்துட வேண்டியது தானே. இல்லை யாரும் உங்களை விழிக்க வைக்கணும்னு எனக்கு ஆசை கிடையாது, நீங்க வரும்போது முதல்ல பார்க்கணும் என்பதாக நினைச்சுக்கிட்டு என்ன உட்கார்ந்து இருந்தேன். அந்த பானா போன கண்ணு எப்ப தூங்குச்சுன்னு எனக்கு தெரியாது, தூங்கிட்டேன். எல்லாம் தான் இருக்குட்டாங்க. அபூபக்கரே, கடைசியாக உங்கள்கிட்ட தான் விடைபெற்று விட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருப்பது அபூபக்கர் இல்லாவுடன் தான். நீண்ட நேரம் அவங்க வீட்டுல பேசிட்டு கடைசியாக நான் கொண்டு படுத்திருக்கிறேன். இதுக்குள்ள எனக்கு நினைப்பு வந்துருச்சுன்னு சொல்றீங்களே என்று பெருமானார் ஆச்சரியப்பட்டு போனார். இப்படித்தான் அந்த சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் பெருமானை பார்க்க வேண்டும். புகாரிலே ஹதீஸ் வருகிறது, சஹாபாக்கள் சொல்வார்கள், ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருக்கிற மாதிரி பார்க்கணும்னு நினைச்சிட்டு ஒரு சஹாபி தூங்கி நின்று வருவார். வீட்டுல இருந்து தொழுதுகிட்டு இருக்கிற மாதிரி பார்க்க, நடு கிராமத்திலே ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருக்கிற மாதிரி பார்க்க நினைச்சு வருவாரு. வந்து பார்த்தா ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருப்பா. சில சமயத்துல ரசூலுல்லாஹ் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும்னு நினைச்சு வருவாரு, ரசூலுல்லாஹ் தூங்கிட்டு இருப்பா. புகாரில வருகிறது. அந்த நண்பர்களுடைய ஆர்வத்தில் இப்படி உள்ளவர்கள் பகல் நேரத்தில் பெருமானாரை கொஞ்சமாவது சும்மா விடுவாங்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்த வேலை இல்லையா? சொந்தமான அவருடைய வேலைகளை பார்ப்பதற்கு அவர்களுக்கு அவகாசம் வேண்டாமா? அவருடைய குடும்பம் இருக்கிறது, அவரிடத்தில் தேவைகள் இருக்கிறது, சற்று நேரம் அவகாசமா தூங்க வேண்டிய என்னவெல்லாமோ இருக்கிறது. சுற்றி சுற்றி வந்தால் என்ன ஆகும்? இதனால் அல்லாஹ் என்ன செய்தார்? ஒரு உத்தரவை பிறப்பித்தார். திருக்குர்ஆனிலே 33:53 வசனத்திலே அந்த உத்தரவை சொல்லுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு அவங்க கூப்பிடாம போய் உட்கார்ந்து அரட்டை இருக்காங்க. அவங்க கூப்பிடாம வீட்டுக்கு போய் பேசிக்கொண்டு இருக்காதீர்கள். அப்படி அவங்க கூப்பிட்டாலும் சரி போங்க, விருந்து தந்தாலும் சாப்பிட்ட உடனே காலி பண்ணுங்க இடத்த. சாப்பிட்ட உடனே இடத்த காலி பண்ணிடுங்க, அங்க தங்கி இருக்க வேணாம். ஏன் தெரியுமா? நபி உங்களிடம் சொல்ல வெட்கப்படுறார். நண்பரிடத்தில் இது எப்படி புரிய வைப்பது என்று அவர் நாணி கோணி வெட்கப்படுறார். ஆனா அல்லாஹ்வாகிய நான் வெட்கப்பட மாட்டேன். கட் அண்ட் ரைட்டா நான் பேசிடுவேன், உள்ளதை உள்ளபடி நான் சொல்லிடுவேன். நான் சொல்றேன், அது அவர்களுக்கு இடைஞ்சல தருது, இடைஞ்சல் கொடுக்காதீங்க, ஒதுங்கி போயிரு. அல்லாஹ் இதை அவனுடைய பாஷையிலே சொல்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா ததுகுலு புயூத்தன் நபி இல்லா யுஸன லக்கும். நபியே, நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்டவர்களே, நபியுடைய வீட்டிற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டாலே நீங்க போக வேணாம். இல்லா தாமின் கைரனாபின் இனாபு, நேரத்தை எதிர்பார்க்காமல் உணவுக்கு என்று அழைக்கப்பட்டால் செல்லுங்க. வலாக்கின் இதா துஈத்தும் பதுகுலு, அழைப்பு கொடுக்கப்பட்டா உள்ள போங்க. இதா டைம்த்தும் பங்கஷரு, சாப்பிட்டா வெளியில் போயிருங்க. வலா முஸ்தானித்தின் ஹதீஸ், பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் தங்க வேண்டாம். பைனதாலிக்க யூதின் நபிய, அது நபிக்கு சங்கடத்தை தருது. பயஸ்தஹீமின்கும், அவர் உங்கள்கிட்ட இருந்து வெட்கப்படுறார். வல்லாஹு லா யஸ்தஹீ மினல் ஹக், ஹக்க சொல்ல அல்லாஹ் வெட்கப்பட மாட்டேன், எனவே எழுந்திருச்சு போயிருங்க அல்லாஹ் உத்தரவு போட. நடந்த செய்தி தெளிவாக அல்லாஹ் தஆலா 33:53 வசனத்திலே சொல்கிறார். நபி வீட்டிற்கு சும்மா போய் நுழைஞ்சு அவங்களுக்கு சொல்ல கொடுக்காதீங்க. அப்படி உங்களுக்கு அழைப்பு தரப்பட்டாலும் உணவு உண்டு விட்டு உடனே கிளம்பி விடுங்கள், அவர்கள் சொல்ல வெட்கப்படுறார்கள், நான் சொல்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படியானால் அந்த சஹாபாக்கள் எவ்வளவு ஆர்வமாக பெருமானார் மீது இருந்திருக்கிறார்கள் என்பதற்கான பின்னணி. இப்படி சொன்ன அல்லாஹ் அடுத்து தொடர்ந்து சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா என்ற வசனத்தை சொல்கிறார். இந்த செய்தியை சொல்லிவிட்டு தொடர்ந்து இந்த வசனத்தை சொல்கிறார். அப்பொழுதுதான் விரிவுரை சொல்கிற பெருமக்கள் சொல்றார்கள், பெருமானவரோடு எந்த நேரமும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய பெண்மக்களே, நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க, நலவாக்கு மட்டும் சொல்லிக்கிட்டு இருங்க, ரசூலுல்லாஹ் உங்க பக்கத்திலேயே எடுத்துக்கிட்டு கேட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு உணர்வை அடைவீர்கள். மானசீகமாக மனநிறைவை நீங்கள் அடைவீர்கள். நீங்கள் எங்கு எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் தலமாக்கு மட்டும் சொல்லிக் கொண்டிருங்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக பேசிக் கொண்டிருப்பதை போன்ற மனநிறைவு அடைவீர்கள்.
நான் வெளியில போய் சொல்றேன், நீங்க கோபிக்க வேணாம். ரசூலுல்லாஹ்வை எங்களை பிரிய சொல்றானே அல்லாஹ், நீங்க கோபிக்க வேணாம். விரிஞ்சி இருந்தாலும் கூட சலவாத்தை சொல்லுங்க, பக்கத்தில் இருந்ததை போன்ற உணர்வை நான் தருகிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா வழங்கினார். சலவாத்து வந்த கதை இப்படித்தான். சஹாபாக்கள் எப்பொழுதெல்லாம் பெருமானாரை சந்திக்க வேண்டும் என்று எண்ணுகிறாரோ, தூங்கி கொண்டிருக்கும் மூலம் திடீரென்று எண்ணம் வரும், எழுந்திருக்கு சலவாத் சொன்னீங்கன்னா ரசூலுல்லாஹ் வந்து பேசிக் கொண்டிருப்பதை போன்ற மன நிறைவு கிடைக்கும். அதிலிருந்து சஹாபாக்கள் சலவாத்தை பிடித்துக் கொண்டு விட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, 1400 ஆண்டுகள் ஆனாலும் இன்றும் கூட நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லுவோமே, ஆனால் பெருமானார் சஹவாசத்தை பெற்றதை போன்ற ஒரு உள்ளுணர்வை நாம் பெறுகிறோம். மூன்றாவது தொடர்பு சலாம் ஒரு தொடர்பு, தியாரத் ஒரு தொடர்பு, மூன்றாவது தொடர்பு ஸலவாத். ஸலவாத் நாம் சொல்லுவோமே ஆனால் 100 தடவை ஸலவாத் சொல்கிறோம், 1000 தடவை ஸலவாத் சொல்கிறோம். ஆனால் ஸலவாத்தை சொல்வதன் மூலமாக பெருமானாருக்கும் உங்களுக்கு மத்தியிலே ஒரு ஆன்மீகமான தொடர்பு, மானசீகமான தொடர்பு கிடைத்து விடுகிறது. அதனால் பெருமானாரோடு நீங்கள் ஒன்றி இருந்து விடுங்கள். அந்த தொடர்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறார். ஆம், அன்பான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எத்தனை பேர்கள் ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நூற்றுக்கணக்காக, ஆயிரக்கணக்காக பெருமானாரோடு ஸலவாத் சொல்லி அதன் மூலமாக பெருமானாரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை சேர்ந்திருப்பதை போன்ற உணர்வை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். கணியத்திற்குரிய பெருமக்களே, ஹஜ்ரத் அவுஸ் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஹதீஸ் துர்முதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூதாவுதிலேயும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய நாட்களிலே மிகச் சிறப்பான நாள் வெள்ளிக்கிழமை. அந்த நாளில் தான் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். அந்த நாளில் தான் உலகம் அழியவும் போகிறது. எனவே அந்த நாளில் என் மீது அதிகமாக நீங்கள் ஸலவாத் சொல்லிக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஸலவாத்து எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது நம்மை போன்றுள்ள ஒரு மனிதர் கேட்டார், யார சொல்லலாம், கைஃப யுரது அலைக்க ஸலாத்துனா வகத் ரமம்த, நீங்க தான் மண்ணோடு மண்ணாக மக்கி போய் இருக்கீர்களே, உங்களுக்கு எங்கள் ஸலவாத் எப்படி எடுத்து காட்டப்படும்? சந்தேகம் ஒருவர் கேட்டார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ் ஹர்ரம அலல் அர்தி அன் தஅகுல அஜ்சாதல் அன்பியாயி, அல்லாஹ் தஆலா பூமிக்கு நபிமார்களுடைய சரீரத்தை தொடுவதை ஹராமாக்கி விட்டான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். துர்முதியிலும் அபூதாபிலும் பதிவு செய்யப்பட்ட செய்தி, நபிமார்களுடைய சரீரத்தை தொடுவதற்கு பூமிக்கு அதிகாரம் கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படியானால் உச்சி போய் மக்கி போய் விட்டார்கள் என்று எண்ணுவது அர்த்தம் இல்லை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுடைய சரீரத்தை தொடுவதற்கு கூட மண்ணுக்கு சக்தி கிடையாது. சாதாரணமாக சிந்தனை செய்து பார்த்தால் போதும், இரும்பை நீங்கள் மண்ணில் போட்டால் கூட கொஞ்ச நேரத்திலே அது அப்படியே அரித்து உருத்தெரியாமல் போய்விடும். சில மாதங்கள் கழித்து பார்த்தீர்களே. ஆனால் இரும்பை ஒன்றும் இல்லாமல் ஆக்கக்கூடிய இந்த மண்ணு, அதுல ஒரு நெல்லு விதையை கொண்டு போய் போடுகிறோம். ஒரு நெல்லு விதை என்னத்துக்கான வண்டி விசாவுக்கானுமா, ஒரு நெல்லு விதையை கொண்டு உள்ளே போடுறோம். போட்ட உடனேயே அந்த இரும்பை பற்பமாக்கக்கூடிய அந்த மண் இந்த நெல்லை ஒன்றும் செய்ய முடியவில்லை. நெல்லை கரையான் அரிக்க முடியவில்லை. அதற்கு பதிலாக என்ன செய்கிறது, அதை முளைக்க செய்கிறது. அதை முளைக்க செய்கிற பொழுது அதனுடைய மிக சின்ன குருத்துக்கு முளைக்கு பூமி விலகி வழிவிடுகிறது. சுத்தீரை போட்டு தட்டினாலும் கூட பிளக்காது இந்த பூமி. பெரிய பெரிய பாறை போட்டு நம்ப வேண்டிய இந்த பூமி ஒரு நெல்லை போட்டு விட்டால் அது முளைக்க ஆரம்பித்தால் இது அப்படியே இடம் கொடுத்து அதற்கு வழிவிடுகிறது. ஏன்? அந்த நெல்லில் ஜீவன் இருக்கிற காரணத்தினால். இரும்பை துரும்பாக்கக்கூடிய அந்த பூமி நெல்லை அது ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒரு விதை நெல்லை எதுவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத அந்த பூமியை தொட்டு விட முடியும்? அன்பான பெருமக்களே, எத்தனையோ வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். அதே புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவுடைய வரலாற்றிலே ஒன்று. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களே அதே ஆரம்பத்தில் உள்ள செய்திகளை சொல்கிறார். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலாவுடைய தகப்பனார் உஹது யுத்தகளத்திற்கு செல்கிறார். செல்லும் பொழுதே அவர் சொல்லி சென்றார், எனக்கு சொர்க்கத்திலே வாடை அடிக்கிறது என்று சொல்லியே சென்றார். சொர்க்கத்திலே வாடை அடிக்கிறது. சென்றவர் அந்த உஹது களத்திலே ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்.
ஷஹீதாக்கப்பட்ட உடனே புகாரில் வந்த வரலாறு 70 பேர்கள் ஒரே நேரத்தில் ஷஹீதாக்கப்பட்ட காரணத்தினால் 70 பேருக்கு குழி தோண்டுவதற்கு சிரமம் ஏற்பட்டது. எனவே 2-3 பேர்களாக போட்டு அடக்கம் செய்து விட்டோம். பெருமானார் சன்னிதானத்தில் இருக்கும் பொழுதே 70 குழிகள் தோண்ட முடியாத காரணத்தினால் ஒரே நேரத்தில் 2-3 பேர்களாக நாங்கள் போட்டு அடக்கம் செய்தோம். அப்படி என்னுடைய தந்தையையும் இன்னும் 2 சேர்த்து அடக்கம் செய்யப்பட்டு விட்டது. மண்ணை மூடிவிட்டு வீட்டுக்கு வந்தோம். எனக்கு தூக்கமே பிடிக்கல. இவ்வளவு பெரிய மகன் இருந்தும் தப்பாருக்கு தனி கபரு தோண்ட இல்லையே. இவ்வளவு ஆஜானுபாகவனமாக இருந்து என்ன பிரயோஜனம்? நம்முடைய அத்தாவுக்கு ஒரு தனி கபரில் அவங்களை நாம் அடக்கலையே. அடுத்தவங்க கபரிலையும் சேர்த்துல அடக்கி இருக்கிறோம். மகனா இருந்து என்ன பிரயோஜனம்? யோசித்தேன். எனக்கு ஒண்ணுமே தூக்கம் பிடிக்கல. 1 நாள் 2 நாள் யோசித்து என்ன செய்வதற்கு விடிவு என்ன? என் தகப்பனாரை நான் தனியாக அடக்கம் செய்யலையே. தகப்பனாரை தனியாக அடக்கம் செய்யலையே. நான் ரொம்ப கலங்கி போயிருந்தேன். தினமும் எனக்கு தூக்கம் வராது. இதே சிந்தனை, காற்றை கேட்கறதும் இல்லை, காற்றையும் பேசுறதும் இல்லை. இதையே செஞ்சுக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 6 மாதம் ஓடி. அதுக்கு பிறகு எனக்கு ஒரு துணிச்சல், ஒரு வெறி வந்து என்ன ஆனாலும் நீங்க 2 ஒன்று பார்த்துறாங்க. போய் உலக களத்துக்கு போனேன். இரவு நேரத்துல இன்னொரு கபரை ரெடியா தோண்டி வச்சுட்டு 6 மாதம் ஆகிவிட்டது. இன்னொரு கபரை ரெடியா தோண்டி வைத்து விட்டு அந்த மண்ணறையை நான் தோண்டினேன். என்னுடைய தகப்பனார் அப்படியே இருந்தார், வைத்த மாதிரியே இருந்தார். அவர்களுடைய பெருவிரல் மட்டும் ஏதோ ஒரு சின்ன ரத்தம் படிந்த காரணத்தினால் மண்ணு மக்கி இருந்த ஒரு சின்ன அடையாளம் மட்டும் தெரிந்தது. வேறு எந்த விதமான மாற்றமும் தெரியவில்லை. என் தகப்பனார் மட்டுமல்ல 3 பேர் அப்படியே ஒருத்தர் இருக்கிறார். பார்த்தேன் இல்லையா, இரவு நேரத்துல இப்படி ஒரு காட்சி கட்டணம் பயந்து போயிட்டேன். ஆனாலும் அப்படியே எடுத்து வந்து என்னுடைய தகப்பனாரை தனியாக அடக்கம் செய்து விட்டு வந்தேன் என்ற வரலாற்றை புகாரிலே அறிவிக்கிறார். 6 மாதம் கழித்து ஒரு சஹாபியை மண்ணு தொடவில்லை என்று சொன்னால், நீங்கள் கண்மணி நாயின் சொல்லந்தாலே திருத்தியா தொட்டுவிடப் போகிறது, மண்ணோடு மண்ணாக மக்கிவிடப் போகிறார்கள், சாம்பலாக ஆகிவிடப் போகிறார்கள். அருமை நாயின் சொல்லந்தாலே சொன்னார்கள், இன்னல்லாஹ் ஹர்ரம அலல் அர்தி அன் தகுல அஜ்சாதில் அன்பியாயி, நபிமாருடைய தசைகளை கொடுவதற்கு அல்லாஹ் பூமிக்கு ஹராமாக ஆக்கிவிட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே நீங்கள் என் மீது அதிகமாக செலவாற்றி செல்லுங்கள், அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை என்று செலவாற்றி செல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அன்பான பெருமக்களே, உங்களுக்கு பெருமானாரின் காதல் இருக்குமானால், பெருமானாரோடு நாம் பேச வேண்டும், அவர்களோடு ஒட்டுறவு கொள்ள வேண்டும், உறவு கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்குமானால், அந்த ஆசை ஏற்படுகிற பொழுது தலவாத்தை நீங்கள் சொல்லிக் கொண்டிருங்கள். ஆன்மீக ரீதியாக அவர்களோடு நாம் உட்கார்ந்து பேசிய மன நிம்மதியும் பரக்கத்தும் வாழ்வில் கிடைக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான தொடர்பு என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு இருக்கிறார். சலாம் சொல்லுகிறோம், யாருக்கு செய்கிறோம்? சலமாத்து சொல்லி உடனேயே இருப்பதை கொண்டுள்ள பாக்கியத்தை பெறுகிறோம். அப்படி இருக்கிற பொழுது எங்கள் பெருமானார் இருந்தது எங்களுக்கு ஏன் உணர்வு ஏற்படாது? அவர்களை எவனாவது பெயர் தீண்டி பார்க்கட்டும், விடுவானா? விடுவேனா? கண்ணியத்திற்குரியவர்களே, ஆம், இதுதான் உண்மையிலே நடந்து கொண்டிருக்கின்ற உண்மையான செய்தியாகும். அற்புதமான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அதிகமாக தொடர்பு கொள்ளும் முயற்சிகளை மேற்கொள்வோமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, தலவாத்துகள் முந்திய வருடங்களிலும் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அற்புதமான ஒரு தலவாத்திலே ஒரு தலவாத்து, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அப்திக வ நபியிக வ ரசூலிக நபி உம்மி வ அலல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அப்திக வ நபியிக வ ரசூலிக நபி. உன்னுடைய அடியார், உன்னுடைய நபி, உன்னுடைய ரசூல், நபி அவர்கள் உண்மையானவர்கள், அவர்கள் மீது ஸலவாத் சொல்வாயாக. அத்தோடு எல்லா மூமின்களுக்கும், மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும், எல்லா முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீ ஸலவாத்தை செய்வாயாக, அருளை பாடிப்பாயாக என்று சொல்கிற அந்த ஸலவாத் ஒரு அற்புதமான ஸலவாத்தை நீ ஓதிவார்கள் என்று முன்பு நாம் சொல்லி இருந்தோம். அதே இப்பொழுதும் சொல்லி நாம் நிறைவேற்றி வருகிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் தங்களை பிரிந்து விட்டாலும் கூட அவர்கள் நம்மை விட்டு பிரிந்ததற்கு பிறகுள்ள நிலை அது ஒரு ஜீவியமான நிலைதான். ஆனால் அதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய அளவை விட கடந்து நாம் அவர்களை அவருடைய அளவை விட கடந்து யாரும் தவறாக விமர்சித்து விடவில்லை. அவர்களுக்கு உள்ள நிலைமையை மறுக்க முடியாது. ஹதீஸ்கள் சொல்கிறதை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது.
எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிலையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தொடர்பு கொள்ள நாம் முயற்சிப்போமாக. அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. கணேசக்குரியவர்களே, தொண்டி பெரியார் என்று சொல்லப்படுகிற பெரியவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வாரியான நேரத்தை சொற்பொழிவுகளை நடத்தி கொண்டிருந்தவர். தற்போது பயிற்சி வழியாக உணவெல்லாம் இருக்கிறது. நீங்கள் எப்படியாவது மக்களிடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த முறையில் வருகிறார். அவர்கள் நீங்கள் கவனித்தாருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى ال سيدنا مولانا محمد وسلم عليه. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا مولانا محمد وعلى اله وصحبه اجمعين. والحمد لله. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى